ஒரு 1/2 கிலோ வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ போல் எள்ளு, அதுவும் வந்து டப்பு டப்புன்னு இந்த வெடிக்கிற சத்தம் கேட்குதுல்ல, அந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதையும் இப்போ கடலையோடு சேர்த்துருவோம். அது கூடவே ஒரு 200 கிராம் போல் பிஸ்தா எடுத்துக்கலாம். அதையும் தனியாக இந்த மாதிரி வறுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த 3த்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு அப்படியே ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப மையாக அரைக்காமல் கொரகொரப்பாக அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சி எடுத்துட்டோமா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அதே பேனில் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் இல்லை சீனி எதுனாலுமே, அதாவது மண் இல்லாமல் தூசு இல்லாமல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப இனிப்பு போட்டோம்னா தேவட்டும். ஸோ உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அப்படி நல்லா கரைச்சி விட்டாலே போதும், கரைஞ்சிட்டாலே போதும். மற்றபடி ரொம்ப அந்த அது என்ன சொல்கிறது பாகு பதம் அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. நல்லா கரைச்சி விட்டுலாம். இப்போ இதில் கொட்டிட்டு அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த உருண்டை இதுக்கெலாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பல்லு இருக்குது பல்லுக்கு, அதுக்கப்புறம் முதுகு வந்து மேல் முதுகு, நடுமுதுகு, கீழ் முதுகுலாம் வலிக்குது இல்லை, அதுக்காக இருக்கட்டும், கால் வலி, பாத வலி, இந்த மாதிரி மூட்டு வலியாக இருக்கட்டும், எலும்பு வலியாக இருக்கட்டும், எல்லாமே குணமாகி ரொம்பவே வலுவாயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். செலவும் மிச்சமாக இருக்கும், ஹெல்த்தும் அதிகமாக இருக்கும்.